சபையார் நின்றபடி வேத வாசிப்பு. இன்று தெரிந்து கொண்ட வேத வசனம் ரூத் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 22 முடிய. Today's scripture reading is taken from Ruth chapter 1 verses 14 to 22. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திலும் தன் தேவர்களிடத்திலும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் அவர்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை காத்து வருகிற உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்கள் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தீர்மானம் செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை முன்பாக வைத்து எப்படியாக நாங்கள் தீர்மானங்கள் செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நாளிலும் தேவரே, ரூத்தின் புத்தகத்திலிருந்து எங்களோடு நீர் பேச இருக்கிற தயவுக்காக நன்றி. நீர் பேசும், நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கடந்த மாதத்திலே நாம் நெகேமியாவின் புத்தகத்தை நாம் பார்த்து வந்தோம். இப்படிப்பட்ட காலத்துக்காக அழைக்கப்பட்டீர்கள் என்ற தலைப்பிலே இந்த மாதத்திலே நாம் ரூத்தின் புத்தகத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ரூத்தும் எஸ்தரும் பெண்களுடைய பெயர்களை கொண்ட புத்தகத்தை நாம் வேதத்திலே நாம் பார்க்கலாம். ரூத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ரூத் ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்து யூதரை திருமணம் செய்து கொண்டு மெசியாவுடைய வம்சத்திலே வருகிறவளாக ரூத் இருக்கின்றார். இது மத்தேயு 1:5 ரூத்தினுடைய பெயரை நாம் பார்க்கலாம். அதே போல எஸ்தரை பார்க்கும் பொழுது ஒரு யூத பெண்ணாக இருந்து ஒரு புறஜாதியாரை திருமணம் செய்து கொண்டு இஸ்ரேல் தேசத்தையே காக்கும்படியாக ஆண்டவர் அந்த பெண்ணை அவர் வழிநடத்தினார். இந்த இரண்டு காரியங்களையும் நான் சொல்லும் பொழுது கடந்த 2 வாரங்களிலே நீங்கள் கேட்ட செய்தியை கேட்கும் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீர்களே, ஆனால் கடந்த 2 வாரத்திலே நெகேமியா 10, நெகேமியா 13 பார்த்தோம். அதுல 3 காரியங்கள் பார்த்தோம். அதுல ஒரு காரியம் புறஜாதியாரை திருமணம் செய்து கொள்ளப்படுகிறது. புறஜாதியார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை விசுவாசியாதவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு காரியத்தை நாம் அதில் பார்த்தோம். ஆனால் இதுல பார்க்கும் பொழுது எஸ்தரும் சரி ரூத்தும் சரி, ரூத் ஒரு புறஜாதியார், எஸ்தர் திருமணம் செய்தது ஒரு புறஜாதியார். எப்படி இது பொருந்துகிறது?
போன 2 வாரம் பார்த்தது ஒன்று, இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற ஒரு காரியம் ஒன்று. எப்படி இது வித்தியாசமாக முரண்பாடாக இருக்கின்றது. It is against one another. இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளாக இருந்தால் இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேளுங்கள், அதற்கான விடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரூத் உடைய புத்தகத்திலும் எஸ்தனுடைய புத்தகத்திலும் பார்க்கும்போது, எஸ்தனுடைய புத்தகத்துல ஆண்டவருடைய பெயர் எங்கேயும் வராது. The name of God is not mentioned anywhere in the book of Esther. ஆனா ரூத்தினுடைய புத்தகத்துல பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 25 முறை ஆண்டவருடைய பெயரானது குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் 2 புத்தகத்திலும் இருவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது பின்னாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறவர் ஆண்டவர். அங்க பார்க்கும்போது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை போல இருக்கின்றது. ஆனால் அவைகளை மாற்றி அமைக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சமயங்களிலே குழப்பங்கள் நிறைந்தது போல இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை வழி நடத்தும் போது அந்த குழப்பங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். ரூத்தையும் எஸ்தரையும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரமாக பயன்படுத்துகிறார். அதே போல உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரமாக பயன்படுத்துகிறார். ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் சரி, எஸ்தனுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்கள் அநேக தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய தீர்மானங்கள், we need to make lot of decisions. அநேக தீர்மானங்கள், நம்ம தவறான தீர்மானங்களையும் எடுப்போம், இல்ல ஆண்டவருக்கு பிரியமான தீர்மானங்களையும் எடுப்போம். நாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத தீர்மானம் எடுக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, இல்ல ஆண்டவருக்கு பிரியமான தீர்மானம் நாம் எடுக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்ற காரியத்தை இன்று நாம் ரூத்ல பார்க்க இருக்கின்றோம். In this book of Ruth there is a lot of decision and choices to be made by Ruth. What is going to happen if we make a wrong choice? What is the outcome or the consequence of it? Or what will happen if we make a right choice that pleases God? This is what we are going to see from Ruth chapter 1. So இங்க ரூத், உங்களுடைய பைபிள் நீங்க வைத்திருந்தால் அதை திறந்து கொள்ளுங்கள். 1வது அதிகாரம் 1 வசனத்துல நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு காரியம் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தினுடைய முழு பின்னணியை நாம் பார்க்கலாம். எலிமெலேக் என்று சொல்லப்படுகிறவர், இவர் யூதா தேசத்துல பெத்லகேம் ஊரானாக இருந்தார். அங்க இருந்து தன்னுடைய குடும்பம், அவருக்கு மனைவியின் பேர் நகோமி, இவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். இவர்கள் 4 பேரும் அந்த யூதா தேசத்திலிருந்து கிளம்பி மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். Why they have to move to Moab? ஏன் போக வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பஞ்சம், there is famine. முதல் வசனத்துல நாம் அந்த காரியத்தை பார்க்கலாம். அப்ப இந்த பஞ்சம் வருவதற்கான காரணம் என்ன? What is the reason behind this famine? ரூத்தின் புத்தகத்துல பார்க்கும் பொழுது அதனுடைய காரணம் கொடுக்கப்படவில்லை. ஆனா வேத அறிஞர்கள் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏனென்றால் அந்த 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் அந்த நாட்கள், இந்த டைம்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ். அப்ப அந்த டைம்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 19வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜஸ் சாப்டர் 19, ஒரு பெண் அவள் கற்பழிக்கப்படுகின்றாள், அவமானப்படுத்தப்படுகின்றாள். அந்த பெண்ணுக்கு விரோதமாக ஒரு அநியாயம், girl has been raped and there is injustice in that land. இது ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு காரியம். அந்த அப்பாவி மக்கள் கொடூரப்படுத்துகிற கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். எனவே ஒருவேளை இந்த ஒரு காரியத்தினால அந்த தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டு இருக்கலாம். இங்க நியாயாதிபதியின் நாட்கள்ல இந்த குடும்பத்தினர், அந்த பஞ்சம் அந்த பெத்லகேம் எல்லா இடத்துலயும் இருக்கு, யூதா தேசத்துல இருக்கு. எலிமெலேக்கினுடைய குடும்பம் இப்பொழுது இவர்கள் தங்களுடைய இடத்திலிருந்து பஞ்சத்தின் நிமித்தம் பெத்லகேம் இருந்து கிளம்பி அவர்கள் மோவாபுக்கு செல்கிறார்கள். பெத்லகேம் என்ற பெயருக்கு அர்த்தம்
அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட், ஹவுஸ் ஆஃப் பிரெட். இவர்கள் இப்பொழுது அங்கிருந்து கிளம்பி போகிறார்கள். ஏனென்றால் ஹவுஸ் ஆஃப் பிரெட் பெத்லகேம்ல இப்போ பிரெட் இல்லை, there is famine. அதனால அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கிளம்பி அவர்கள் மோவாப் தேசத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள். இப்போ மோவாப் தேசம் எப்படிப்பட்டது? How about the land of Moab? அந்த நாட்களிலே அங்க பஞ்சம் கிடையாது. யூதாவிலே பஞ்சம் இருந்துச்சு, ஆனா மோவாப்ல பஞ்சம் கிடையாது. ஆனால் இந்த இஸ்ரவேலருக்கும் மோவாபியர்களுக்கும் என்ன சொந்தம் சம்பந்தம் உண்டா? மோவாப் யார் என்று பார்த்தால் லோத்துவுக்கும் லோத்துனுடைய மூத்த மகளுக்கும் பிறந்த வம்சம். லோத்துவுக்கும் லோத்துனுடைய இரண்டாவது மகளுக்கும், இன்னும் தெளிவா சொன்ன போனா தகப்பனுக்கும் மூத்த மகளுக்கும் பிறந்தது மோவாபியர்கள், தகப்பனுக்கும் இளைய மகளுக்கும் பிறந்தவர்கள் அம்மோனியர்கள். இதை நீங்கள் ஆதியாகமத்திலே நாம் இந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். இந்த மோவாபியர்கள் எப்பொழுதுமே இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக நின்றவர்கள். ஆண்டவர் அவர்களிடத்துல சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் மக்கள் இடத்துல நீங்க எந்த விதத்திலும் இந்த மோவாபியர்கள் இடத்துல நீங்க கலவக்கூடாது. you should not join with them. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் உங்களை நான் விடுதலை பண்ணி எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இடம் கொடுக்கல. they didn't allow you to go. இந்த மோவாபியர்கள் தடையாக இருந்தார்கள், அவர்கள் தங்கள் வழியாக போகும்படி அனுமதிக்காம இருந்தார்கள். அவர்கள் இடத்துல நீங்க எந்த விதத்திலும் நீங்கள் ஒரு you should not join with them in anything. இந்த மோவாப் உடைய காரியம், மோவாப் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 108:9 in Psalm 108 verse 9 God says Moab is my wash basin. சங்கீதம் 108:9 மோவாப் என்னுடைய பாதம் கழுவும் பாத்திரம். பாதம் கழுவும் பாத்திரம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்குமா? இப்ப பாருங்க, இந்த எலிமெலேக் குடும்பம் நன்றாக யோசித்து பாருங்க, அப்பத்தின் வீட்டிலிருந்து பாதம் கழுவும் பாத்திரத்துக்கு போகிறாங்க. The family of Elimelech is moving from the house of bread to a wash basin. எதற்காக போகிறார்கள்? உணவு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார், அவங்க இடத்துல நீங்க எந்த விதத்திலும் நீங்க போகக்கூடாது. ஆனா இவர்கள் பார்க்கிறது ஒரு மனித தன்மையில காரியங்களை பார்த்து ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார். அநேக சமயங்களில் நாம பார்க்கும் பொழுது மனித நம்மளுடைய சிந்தனையில நம்மளுடைய அறிவுக்கு எது எட்டுதோ அப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து துணிந்து செய்து விடுகிறோம். அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கின்றன. இங்க மோவாபினுடைய வம்சத்தினுடைய தலையாகிய லோத்தினுடைய காரியத்தை பார்க்கும்போது லோத்தும் ஆபிரகாமும் நிற்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்றாரு, ரெண்டு பக்கம் இருக்கு, நீ ஒரு பக்கம் போனீனா நானும் என்னுடைய குடும்பமும் இன்னொரு பக்கம் போறேன். யூ ஹேவ் த சாய்ஸ், யூ சூஸ் which side you want to go. அப்ப லோத்து பார்க்கறது பார்த்தா ஒரு இடத்துல நல்லா பசுமையா தண்ணிலாம் இருக்கு. கண்கள்ல பார்த்துட்டு என்ன பண்றாரு, நான் இந்த சைடுல எடுத்துக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, ஓகே நீ அந்த சைடுல எடுத்துட்டு நான் ஆப்போசிட் சைடுல போறேன். லோத்து எடுத்த இடம் கடைசியில எங்க போய் முடிந்ததுன்னு பார்த்தால் அது சோதோம் கோமோராவாக முடிந்து ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு பாத்திரங்களாக ஆனார்கள். அதே போலதான் ஆதிகாகமம் முதல் அதிகாரத்துல நாம மூன்றாவது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஏவாள் அந்த கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னாள். ஆனால் இந்த ஏவாள் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. The lust of the eye. 1 யோவான் 2வது அதிகாரம் 16-17 1 John chapter 2 verse 16 and 17 அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பார்க்கும்போது நல்லா இருக்கு, அழகா இருக்கு, கவர்ச்சியா இருக்கு என்று சொல்லி போகும் பொழுது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, the lust of the eye, the lust of the flesh, the pride, the self of man, he looks things in a way that a human, sinful human can see, and that is how many times people make choices. தங்களை திருப்திப்படுத்துவதற்காக, நம்மையே நாம் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரியத்திற்காக அநேக தீர்மானங்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவானது பயங்கரமாக இருக்கின்றது. இந்த எலிமெலேக்குடைய குடும்பம், அவர்கள் அப்பத்தின் வீட்டை விட்டு அவர்கள் பாதம் கழுவும் பாத்திரத்துக்கு அவர்கள் போகிறார்கள். The house of Elimelech, the family, they moved from the house of bread to a wash basin. ஒருவர் இதை சொல்லும் பொழுது அவர் அழகாக சொல்லுகிறார், எலிமெலேக் இடம் மாறி இருக்க கூடாது. ஏனால் இது பாவத்தின் விளைவாக வந்த ஒரு காரியம். இடம் மாறி இருக்க கூடாது, மனம் மாறி இருக்க வேண்டும். It is not relocation but repentance. Not relocation but repentance. மனம் மாறி இருக்க வேண்டும். ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு மனம் மாறி இருக்க வேண்டும். ஆனால் எலிமெலேக் நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன், தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாத்திக்கணும், அது அங்க போகக்கூடாத ஒரு இடமாக இருந்தாலும் கூட சரி, அங்க சுபிட்சம் இருக்குது, there is prosperity there, so let us go over there. அவர்கள் தீர்மானித்து அங்க போகிறார்கள். விளைவு என்ன? What is the consequence or what is the result of the choice that they made? ஒரு சில நாட்களுக்கு பின்பாக எலிமெலேக் இறந்து போகிறார். எலிமெலேக்கினுடைய 2 மகன்களும் அவர்களும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அந்த மோவாபியர் பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆண்டவர் இதையும் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் செய்யக்கூடாது. ஆதியாகமம் 19:30-38 சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னாகமம் 25:1-2, உபாகமம் 23:3-6 எல்லாவற்றிலும் ஆண்டவர் அங்க சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த எலிமெலேக் எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவின் விளைவு, தன்னுடைய உயிர் போனது. தன்னுடைய 2 மகன்கள் யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதோ அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. இன்னும் ஒரு சில நாட்கள் பிற்பாடு பார்க்கும் பொழுது ஒருவருக்கு பின்பாக இருவர் 2 பேருமே மரித்து போகிறார்கள். 2 மகன்களும் மரித்து போகிறார்கள். Elimelech died. The sons married the Moabite women. Then after that, the sons, both of them, they died. There is no offspring. So what is left over? மீதியாக இருக்கிறது என்று யார் என்று பார்த்தால் 3 விதவை பெண்கள். What is left out of the family of Elimelech is 3 widows. அந்த நாட்களிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் கணவன் இல்லைன்னா ஆண் பிள்ளைகள். Those days for a security of a woman is the husband or sons. ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த 3 பேருக்குமே சரி, நகோமி, ஓர்பா, ரூத், இவங்க 3 பேருக்குமே சரி கணவனும் இல்ல, பிள்ளைகளும் இல்லை. இவர்கள் எல்லாவற்றையும் இவர்கள் இழந்து போகிறார்கள். எலிமெலேக் என்ற பெயருக்கு ஆண்டவர் என் ராஜா என்ற அர்த்தம். The meaning for Elimelech is God is my king. But the way Elimelech had taken his decision doesn't show us that he didn't acknowledge God as king. ஆண்டவரை தன்னுடைய ராஜாவாக அவர் எடுத்ததாக அவருடைய காரியத்துல நாம் பார்க்க முடியவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு தேசத்துக்கு போயிட்டு அங்க செய்யக்கூடாத காரியங்களை அவர்கள் செய்தார்கள். இதன் விளைவாக இழந்தார்கள்.
நாமும் நிறைய டெசிஷன்ஸ் செய்வோம், தீர்மானம். தனிப்பட்ட முறையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி தீர்மானம் எடுக்கின்றோம். நம்முடைய தீர்மானங்கள் எதை சார்ந்ததாக இருக்கின்றது? சுவிட்சத்தை சார்ந்ததாக இருக்கின்றார். Is it our decisions be depending on the prosperity? இல்ல நம்முடைய தீர்மானங்கள் கண்களின் இச்சையை சார்ந்ததாக இருக்கின்றதா? Is it the lust of the eye or the pride, the self that is in us? நமக்குள்ளாக இருக்கிற சுயத்தை சார்ந்ததாக இருக்கின்றதா? நாம் எடுக்கின்ற எல்லா தீர்மானங்களிலும் ஒரு காரியத்துக்கு அநேக சமயங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் போகின்றோம். ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஆனாலும் முக்கியத்துவம் கொடுக்காமல் போகின்ற ஒரு காரியம் என்னென்றால் ஆண்டவருடைய காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை. We decide on so many things, but we fail to decide on the spiritual aspect of it. நான் எடுக்கின்றனே இந்த தீர்மானத்துல, எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் எடுக்கின்றனே இந்த தீர்மானத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்றதா? மோவாப் நல்ல சாப்பாடெல்லாம் வசதி இருக்கின்ற ஒரு இடம் தான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அங்க வாழ்வதற்கு அது ஒரு சரியான இடம் கிடையாது. Moab may be a good place where there is food, but that is not the right place to live a holy life. நாம் அநேக சமயத்துல தீர்மானம் எடுக்கும் பொழுது ஹவுஸ் ஆஃப் பிரெட்டை விட்டுவிட்டு பாதம் கழுவும் வாஷ் பேசினை மோவாபை தேடி அநேக சமயங்களில் போய் விடுகின்றோம். தீர்மானம், நாம் எடுக்கின்ற தீர்மானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த இடத்துல, எந்த விதத்துல பாதிக்கின்றது என்று நாம் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். எலிமெலேக் எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவு, மனம் மாற வேண்டிய இடத்துல இடத்தை மாற்றின எலிமெலேக். 3 விதவைகள், ஒன்றுமில்லாதவர்கள் 3 விதவைகள். இப்பொழுது இவைகளை ஆண்டவர் பார்க்கிறாரே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சந்தோஷப்பட்டிருப்பாரா? தன்னுடைய பிள்ளைகள் தன்னை விட்டு வெளியே போனாங்க, செய்ய வேண்டிய காரியத்தில் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாம போய்விட்டார்கள். ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? இப்பொழுது அங்க விதவைகளாக இருக்கிறார்களே, இழந்து போய் ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? நம்முடைய ஆண்டவர் நல்லவர், எப்பொழுதுமே நல்லவர். அவர் எல்லோருக்குமே உண்மை உள்ளவர். அவர் கொடுத்த வாக்கை மாறாதவர். மேசியாவை இஸ்ரவேலிலே கொண்டு வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வம்சத்திலே நிச்சயமாக கொண்டு வருவார். அந்த மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் செய்தாலும் சரி, அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கின்றார். அப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? நகோமி இப்பொழுது மூன்று பேர் இருக்கிறார்கள். தானும் ஒரு விதவை, தன்னுடைய மருமக்களும் விதவைகள், 3 விதவைகள். இப்பொழுது நகோமி என்ன சொல்றா? நான் மீண்டுமாக என்னுடைய தேசத்துக்கு போக போறேன். I'm going back to Bethlehem in Judah. ஏன் நகோமி அங்க போகும்படியாக தீர்மானம் செய்கின்றார்? Why Naomi make this decision? ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, for she had heard in the fields of Moab that the Lord had visited his people and given them food. வாரன் வெஸ்லி என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியை குறித்து சொல்லப்பட்டு அவர் சொல்கிறார், நகோமி எடுத்த தீர்மானம் நல்லது, ஆனா அந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் தவறு. Naomi's decision was right, but her motive was wrong. என்ன தவறு? அவள் மீண்டுமாக ஆண்டவர் இடத்துல போகும்படியாக எடுக்கல. அவள் ஏன் எடுத்தானா, அங்க ஆண்டவர் ஆகாரம் அருளினார் என்று. She came to know that God has given them food. Why she is going back? Because there is food. எதை தேடி நாம் போகின்றோம்? நகோமி
நீங்க ஆண்டவர் இடத்துல பாவத்தை அறிக்கை செய்ததாக ஒன்றும் சொல்லப்படல. அந்த ஒரு ரிமோர்ஸ், அந்த குற்ற உணர்வை கொண்டவளாக அங்க ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கிறவளாக பார்க்கப்படல. அந்த நாட்டிற்கு அவள் மீண்டுமாக போகிறது ஆண்டவரோடு உறவை ஏற்படுத்தும்படியாக அல்ல. She is not returning back to have the fellowship with God, but she is going for food. They is food. தன் கூட இருக்கின்ற 2 மோவாபிய விதவைகளையும் அழைத்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு போக அவள் துணிகிறாள். அப்பொழுது அவங்க எழுந்து 3 பேரும் போகிறார்கள். அவர்கள் 3 பேரும் போகும் பொழுது நகோமி ஒருவேளை யோசித்திருக்கலாம், நான் இஸ்ரேல் சேர்ந்தவள், நான் போகும்போது இஸ்ரேல் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் என்னுடைய 2 மருமகளும் மோவாபியர், இஸ்ரவேல் அல்லாதவர்கள். இவர்களை இஸ்ரவேல் கொண்டு போனா ஒருவேளை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இல்ல இவர்களுக்கு விரோதமாக காரியம் செய்வார்களா? இல்ல நகோமி இப்படி கூட யோசிச்சிருப்பான், நானே ஒரு விதவை, நான் திரும்பி போனேன், இவங்க 2 பேரையும் கொண்டு போனா எப்படி நான் இவர்களை பார்த்துக் கொள்ள போகிறேன்? இன்னொரு காரியத்தையும் நகோமி யோசிச்சிருக்கலாம். அந்த காரியத்தை இங்க சொல்றார், தான் வயதானவள், ஆனால் தன்னுடைய 2 மருமகள்களும் சிறு வயதில் இருக்கிறவர்கள், அவர்கள் மீண்டுமாக திருமணம் செய்து கொள்ளவர். இப்ப நகோமி அவர்களை பார்த்து சொல்றார், நான் போறேன், நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, மீண்டுமாக உங்களுடைய தாய் வீட்டுக்கு போங்க. Go back to mother. நீங்க உங்களுடைய தாய் வீட்டுக்கு போங்க, தாய் நாட்டுக்கு போங்க. நான் என்ன பண்றேன், நான் மட்டும் இஸ்ரேலுக்கு போறேன். அவர்கள் இருவரும் மறுக்கின்றார்கள். இல்ல, அப்ப நகோமி 2வது முறையாக அதே காரியத்தை சொல்லுகின்றார். அப்ப 2வது முறையாக சொல்லும் பொழுது ஒரு மருமகள் ஒருபாள் என்ன சொல்றார், she accepts. ஒருபாள் she says, okay, I'll go back. நான் திரும்பி போகிறேன். ஆனால் போகும் பொழுது அழுது அங்க ஒரு துக்கமான ஒரு காரியத்துல தன்னுடைய மாமியாரை விட்டு ஒருபாள் போகின்றார். ஆனால் ரூத் நகோமியோட தங்கி விடுகிறார். நகோமி சொல்றா, போ, என்னால இன்னும் ஒரு குழந்தையை பெற்று உனக்கு கொடுக்க முடியாது, நீ போ. அப்போ நகோமி ரூத் சொல்லுகின்ற ஒரு காரியம், ரூத் 1வது அதிகாரம் 16-17, ரூத் chapter 1 verse 16 and 17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். Don't talk about it. நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். நான் போக மாட்டேன், உன்னுடைய ஜனம் தான் இனி என்னுடைய ஜனம். அது மாத்திரமல்ல, உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள். See, the choice was given for both Orpah and Ruth. ஒர்பாளுக்கும் ரூத் 2 பேருக்கும் அந்த சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. ஒர்பாள் என்ன பண்றா, சரி நான் மீண்டுமாக போகிறேன், நான் என்ன பண்றேன், என்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டு மீண்டுமாக அந்த விக்கிர ஆராதனையிலே நான் தொடர போகிறேன். ஒர்பாள் எடுத்த ஒரு முடிவு. ரூத் எடுத்த முடிவு, இல்ல நான் உன்னதான் சேர்ந்து வருவேன், நீ வணங்குகின்றையே அந்த உயிருள்ள ஆண்டவர் தான் நீ என்னுடைய ஆண்டவர். நான் உன் கூட வர, எனக்கு அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, அது ஒரு புது கலாச்சாரம், எனக்கு தெரியாத ஒரு தேசம், இன்னும் சொல்ல போனா என்ன ஒரு எதிரியாக பார்க்க போகிறவர்கள். ஆனாலும் நான் என்ன பண்ண போறேன், உன்னோட வர போறேன். உன்னுடைய தேவன் தான் என்னுடைய ஆண்டவர். எனக்கு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, ஆனாலும் நான் உன்னோட தொடர்பு. உண்மைத்துவத்தை, இந்த உண்மைத்துவம் என்று பார்க்கும் பொழுது அது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது, இது நம்முடைய வாழ்க்கை முறையே. Loyalty is not just a word, it's not just a word, it is a lifestyle. நம்மளுடைய சூழ்நிலைகளை சார்ந்து நம்மளுடைய உண்மைத்துவம் இருக்கிறது என்றால் தவறு.
If our loyalty depends on the surroundings or on the situation, it is wrong. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நான் உண்மையாக இருப்பேன். இந்த ரூத் நகோமியின் இடத்துல சொல்கிறார், நீதான், உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமி அதுக்கு மேல வேற ஒன்னும் சொல்ல முடியல. ரூத்தை அழைத்து கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு செல்லுகிறாள். அங்கு செல்லும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் பார்க்கிறார்கள், இது நகோமி மாதிரி இருக்கிறது. ஆமா, நகோமி தான் இது. ஆனால் இந்த நகோமி இங்கிருந்து போகும் பொழுது நிறைவாக போனாள். இப்பொழுது வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் வருகிறார். When Naomi left the house of bread, she went out full. Husband and 2 sons went as a full family. And now she is coming back to the house of God or the house of bread in emptiness. Lost her husband, lost her sons as a widow and also with another widow. இந்த மக்கள் இது நகோமி நகோமி என்று சொல்லும் பொழுது நகோமி அவர்கள் இடத்துல சொல்லுகிற காரியம் 10வது அதிகாரம் 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள். ரூத் chapter 1 verse 20 and 21. நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாராள் என்று சொல்லுங்கள். நகோமி என்ற பெயர் வந்து இனிமை, pleasant. That is the meaning for Naomi. But now she is asking them to call her Mara. Mara means bitter. நான் இங்க இருந்து போகும்போது இனிமையா போனேன், ஆனா இப்ப எப்படி இருக்கிறேன்? கசப்போடு இருக்கிறேன். bitter. இதற்கு காரணம் என்ன? What is the reason? நன்றா அந்த வசனத்தை பாருங்க. நகோமி சொல்லுகிற காரியம் 20வது வசனம். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யார் மேல பழி போகுது? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். யார் திரும்பி வர பண்ணினாரா? அப்படி வெறுமையாய் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பார். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார். நாம இந்த பகுதியை படிக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கசப்பை கொண்டு வருகிறவரா? Is it God is the one who brings bitter in our life? ஒரு சில சமயங்கள்ல ஆமா. At times yes. Why? Because God wants us to bring us back. God wants to restore us. பாருங்க, கசப்பு வந்து கெட்டது கிடையாது. நம்ம உடல் சரீரத்தை கூட என்ன பண்ணுவோம், ஒரு சில சமயத்துல கசப்பான கஷாயத்தை குடிப்போம் இல்ல? அது குடிச்சா என்ன ஆகும்? உடல் சுகவீனப்படும். The body will be restored. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு பாதம் கழுவும் பாத்திரத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் கசப்பை கொடுத்து தன்னுடைய மக்களை மீண்டுமாக கொண்டு வருகிறார். The bitter pills that we receive from God will always do good for us and it will restore us. ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற அந்த கசப்பான மருந்து நம்மை அழிக்காது. அது நம்மை ஸ்திரப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக அழைத்து வரும். இந்த முதல் அதிகாரத்துல ஆரம்பத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க பஞ்சம் இல்ல, பெத்லகேம்ல யூதாவிலே பஞ்சம். அதே முதல் அதிகாரம் கடைசியில பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அறுவடையின் நாட்களாக இருக்கு. ரூத்து போகும் பொழுது அந்த பஞ்சம். இப்பொழுது ரூத்து வெறுமையாய் இங்க உள்ள வருகிறார். ஆனா இங்க உள்ள வரும் பொழுது இங்க பஞ்சம் இல்ல, இங்க அறுவடையின் நாட்கள். When Ruth left, there was famine. When she came back, it is a time of harvest. God changed everything. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக டிசிஷன்ஸ் நீங்களும் நானும் எடுக்கின்றோம். எதை முன்பாக வைத்து தீர்மானங்களை நாம் எடுக்கின்றோம்? நம்மளுடைய சொந்த தீர்மானங்கள்
நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய தீர்மானங்கள், சுயத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய தீர்மானங்கள், இவைகளை நாம் முதன்மையாக வைத்து எடுக்கும் பொழுது அப்பத்தின் வீட்டை விட்டு பாதம் கழுவும் பாத்திரத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறோம். Many times when we put ourselves and make decisions that satisfies us but displeases God, what we are doing is we are moving out from the house of bread and we are going to wash basin. அநேக சமயத்துல ஆண்டவரை முன்பாக நீங்க வைத்த ஒரு தீர்மானம் எடுங்களேன், இந்த உலகம் என்ன பண்ண நம்மள பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லும். ஆனால் அப்பேற்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். எனக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன தெரியாது. I don't know what is going to happen next, but all that I know is my God is with me. என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்காக துணிந்து இந்த முடிவை நான் எடுப்பேன். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவளை கொண்டு நாம தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் மையமாக வைத்து நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுகின்றது. நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நெகோமி சொல்லுகிறாள், இனிமையாக இருந்தேன், இப்ப கசப்பாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கின்றதா? நான் இனிமையா இருந்த, செழிப்பா இருந்தேன், இப்ப என்னுடைய வாழ்க்கை பாருங்க கசந்து போன ஒரு வாழ்க்கையாக மாறி போயிருந்தது. ஆண்டவர் மீது பழி போடாமல் நாம் நம்மையே பரிசோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த கசப்புக்கான காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரு கசப்பான வாழ்க்கையா இருக்குது, காரணம் என்ன? நம்முடைய பாவம் என்பதை நாம் உணர்வோம். அப்பொழுது ஆண்டவர் இடத்துல நாம் போயிட்டு ஆண்டவர் இடத்துல, தேவரே என்னுடைய தவறான தீர்மானங்களினால இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கசமாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நான் தீர்மானம் செய்தேன். It is my decision. I put the self in me first, not you. I sidelined you and I put myself first and I took this decision, and that is why my life is bitter. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், அப்படியாக ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், மகனே மகளே, உன்னுடைய பாவம் மன்னிப்பு. When you go to God and say, this is what I made the decision and my life is better, Lord forgive me, the Lord says your sins are forgiven. ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கின்றார். அப்ப பாவத்தை மன்னிச்ச உடனே அந்த கசப்பு உடனே போயிருமா? இல்ல. ஏன்னா ஒரு சமயத்துல நம்ம தீர்மானம் எடுக்கின்ற அந்த காரியத்தினுடைய விளைவை நாம் தொடர்ந்து சந்திக்கணும். திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, ஒரு இடம் மாற்றுவதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாம தீர்மானம் எடுத்த பிற்பாடு, அந்த டெசிஷன் எடுத்த பிற்பாடு நாம தவறு செய்தோம் என்று உணரும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கின்றார். ஆனால் அதனுடைய விளைவை நாம் தொடர்ந்து சந்திக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த விளைவை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துகிறார். எனக்கு பாவ மன்னிக்கலாம் வேணாம், நான் எடுத்த டெசிஷன் தான் சரியான டெசிஷன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு இன்னும் விலகி கொண்டு போகிறோம். வாழ்க்கையானது இன்னும் கசப்பாகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே உங்கள் கசப்பான வாழ்க்கையை இனிமையான இன்பமான வாழ்க்கையாக மாற்ற வல்லவர். Only our God can change your mourning into dancing. நாம் செய்ய வேண்டியது, தேவே நான் செய்த பாவத்திற்காக ஆண்டவர் தன்னையே முற்றிலுமாக உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். நம்மை மீட்டுக் கொள்ளும்படி, அழிந்து போகும்படி அல்ல. அவர் ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையை கொடுத்ததை நாம் இன்றும் நாம் நினைவு கூர்ந்து பங்கு கொள்ள இருக்கின்றோம்.
நம்முடைய தீர்மானங்கள் யோசிப்போம், ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லை வெறும் எனக்கு பிரியமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் எங்களுடைய தவறான தீர்மானங்களுக்காக உங்களிடத்துல நாங்கள் வருகிறோம், எங்களை மன்னியும். அநேக சமயத்துல இந்த உலகத்தின் பிரகாரமாக எங்களுடைய சுயத்தை, எங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியம் நான் 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 எங்களுடையது என்ற காரியத்தை முன்பாக வைத்து அநேக தீர்மானங்களை எடுத்து தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையானது இனிமையாக இருக்க வேண்டிய வாழ்க்கை கசப்பாக போய் கொண்டிருக்கின்றது. தேவரீர் தயவாக எங்களை மன்னியும். Forgive us, O Lord, forgive us for our decisions. We know that these decisions that we have made doesn't please you. It is totally against you. But we took this decision blatantly against you. துணிந்த ஆண்டவரே உமக்கு விரோதமாக எடுத்தோம். தேவரின் தயவாக எங்களை மன்னியும். God forgive us. ஆண்டவரே, அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது இந்த கசப்பை மாற்ற வல்லவர். Only you can change our morning plans. And we believe in you. உண்மை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துகிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் எழுந்திருப்போம். நாம் ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழிநடத்துதலும் சமாதானம் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.